சொல்லு. இன்னைக்கு நாங்க என்ன சமைக்க போறோம்? கையில் சொல்லு. சூப். என்ன சூப்பு? சிக்கன் சூப்பா? இல்லடா, மட்டன் கால் சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு. ஓகே ஓகே. அதுக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இது நான் போடுவேனா? நீயும் போடு. மிளகு கொஞ்சம், இந்த பாருங்க, மிளகு, அப்புறம் பூண்டு நிறைய பல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் வந்து இந்த சின்னோண்டு ஒரு ஸ்பூன்ல 2 போட்டுக்கிறேன் நான். ஸோ மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். கையில் இப்போ என்ன பண்ண போறோம்? இது போட போறோமா? இல்ல, அரைக்க போறோம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. நான் வந்து எதுல சமைக்க போறேன்னா, இன்ஸ்டன்ட் பாட்ல பெருசா வாங்கி வச்சிருக்கேன். அதுல பாருங்க, இந்த முத்துண்டு கால் தான். மிளகு, சீரகம், பூண்டு பேஸ்ட்டு. ஆமா, காலை வந்து நல்லா கழுவியாச்சு. மஞ்சத்தூள், உப்பு நல்லா சொரண்டி, கத்தி வச்சு சொரண்டி, மேல இருக்க ஸ்கின்லாம் நல்லா கழுவியாச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும், சின்னோண்டு ஒரு ஸ்பூன்ல. இஞ்சி பூண்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரசம் பொடி. நான் வந்து இன்ஸ்டன்ட்டா கொஞ்சம் அரைச்சி வச்சிருப்பேன். அதுல ஒரு அவ போடுறாங்க, அவ கையில 2 ஸ்பூன் நான் போடுறேன். ஓகேங்களா? எல்லா சைஸும் பார்த்துக்கோங்க. நோண்டுல 2 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கோங்க. அடுத்தது கையில் இருந்தா கொரியண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். தண்ணி நிறைய ஊற்றணும். நான் தண்ணி ஊற்றணும். தனியா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி இருந்ததுல, அது பலூனோட ஸ்ப்ரிங்கிள்ஸ், குட்டி குட்டியா பலூன் இருந்துச்சுல. ஜீரக மிட்டாய் சொல்றாமா? ஜீரக மிட்டாயோட ஸ்மெல்லா? சரி சரி, ஜீரக மிட்டாய் ஸ்மெல். சோ நிறைய ஜீரகம் போட்டதை கண்டுபிடிச்சிட்டா. நிறைய தண்ணி ஊத்திக்கோங்க. சூப்புனாலே கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் கொரன்னு அரைச்சி அதுல போட்டாச்சு. ரசம் பொடி கொஞ்சம், ரசம் பொடினா 2 ஸ்பூன், இத்தனோண்டு ஒரு ஸ்பூன்ல. அப்புறம் உப்பு கொஞ்சம், கறி லீவ்ஸ், கொரியண்டரு, அப்புறம் வேற என்ன போட்டோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப வந்து மஞ்சத்தூள். இரு நெக்ஸ்ட் ரவுண்ட் நானே பண்றேன். இவ்ளோ மஞ்சத்தூள் போடு. அவ்வளவுதான், போதும். இத வேணா மிக்ஸ் பண்ணு. ஏய், மிக்ஸிங். அவ்வளவுதான். சூப்பு வந்து 20 to 30 மினிட்ஸ். நாங்க வந்து கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நல்லா குக் ஆயிடணும் எங்களுக்கு. அதனால நான் வெறும் தண்ணி, மிளகாத்தூள் வேணாம், எதுவுமே வேணாம். இது மட்டும் நீங்க போட்டீங்கனாலே சிம்பிளா நல்லாவே இருக்கும். ஓகேவா? அம்மாவோட ஷெஃப். அப்புறம் வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்ல. வெறும் மிளகு, சீரகம், பூண்டு, ரசம் பொடி கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளவுதான். போதும். அம்மாவோட ஷெஃப். ஆன் பண்ணிட்டா? வெயிட் பண்ண, நான் சொல்றேன் எதை ஆன் பண்ணணும்னு. இன்ஸ்டன்ட் பாட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ரெஷர் குக். இங்க வந்து 10 மினிட்ஸ்ன்னு காட்டுது. நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டார்ட்னு கொடுத்துட்டா ப்ரீ ஹீட்டிங் முடிஞ்ச பிறகு குக்கிங்கில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து முடிஞ்ச பிறகு கீப் வார்ம் மூடுக்கு போயிடும். நம்ம வந்து ஆஃப்னு கொடுத்துட்டோம்னா ஆஃப், கேன்சல் கொடுத்துட்டா இந்தமாரி ஆஃப் சிம்பிள் காட்டிடும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வாசமாக இருக்குது.
சூப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. உள்ளேருந்து வெளில எடுக்கும்போது இன்ஸ்டன்ட் பாட்டுன்னு இல்லை, வேறு எந்த பாத்திரத்தில் நீங்கள் குக் பண்ணாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சூப்பில் போட்ட அந்த ஆட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆயிருந்தது. அந்த போன்லேருந்து ஃப்ளஷ்லாம் வந்து தனியாகவே வந்தது, அந்தளவு குக் ஆயிருந்தது. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஃப்ளஷ் பீஸ்லாம் வந்து. அதே போல் வந்து வீட்டில் யாருக்குன்னா கோல்டுனா டக்குன்னு ஒரு சிம்பிளான ஒரு சூப் வந்து நீங்கள் செஞ்சு தரலாம். இந்த சூப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே போல் நான் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். Yeah.